தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு தொண்டர் சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி அடையும், நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேனாரு. சரி நீங்கள் போடுறீங்க அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். போதுங்களா? குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் ஓட்டு போட்டாலும் அவர் ஓட்டு போட்டாலே ஜெயிச்சிட முடியுமா? அதாவது இது இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து அப்படியே ஊறி போயிருக்கிறாங்க மக்கள். அதாவது அவங்களுக்கு ஓட்டு போட்டு 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 அந்த அளவுக்கு ஊறி இருக்கிறாங்க. இந்த தேனில் போட்ட பேரிச்சு பழம் மாதிரி அவங்களெல்லாம் நம்ம பக்கம் திசையை திருப்புறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இப்போ நாடே இருக்கிறதா நான் ஓட்டு போடுவேன்னு வச்சுக்கிட்டா கூட அடுத்ததான் எடுத்துக்கிட்டா என்னுடைய அப்பாவையே என் அம்மாவையே இதில் ஓட்டு போட வைக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னு கேட்டுக்கிட்டால் அவங்கெல்லாம் அதுக்கே ஓட்டு போட்டு ரொம்ப இருக்கிறாங்க. அவங்கள எப்படவோ கேன்வாஸ் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தர் அதாவது நம்ம போட்டாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க போட்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் கண்டிப்பாக வந்துடாதீங்க. முடிக்க வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயே இதை பற்றி நிறைய பேசுங்க. உங்கள் குடும்ப ஓட்டையே கன்ஃபார்ம் நீங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்கும். நீங்கள் சொன்னால் உடனே வந்து போட்டுருவாங்கிறதுலாம் கிடையாது. அதாவது சமூக வலைதளங்களில் சொல்கிறாங்க, பார்த்து நான் ஓட்டு போலேன்னா அவங்களுக்கு விசாரிச்சிருவேன். இதெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் வந்து மிக மிக பெரிய தவறு. இதெல்லாம் வந்து பொதுவெளியில் வந்து பேசுறது வந்து மற்றவங்களை வந்து முகச்சொலிக்கு வைக்கும். அதனால் கண்டிப்பாக இது வந்து பேசாதீங்க, இப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் வச்சிருக்கிற அன்பு கரெக்டான அன்பாக இருந்தால் விஜய்க்கு கண்டிப்பாக ஓட்டு வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். நீங்கள் போடுவீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க போடுவீங்க. இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். அதை தாண்டி என்ன செய்ய போகிறீங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். தேர்தல் வந்து ரொம்ப நெருங்கிட்டு வருது. அப்படியே கண்ணை மூடிட்டு போய் ஓட்டு போட்ட காலமெல்லாம் உண்டு. இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்ட காலமெல்லாம் உண்டு. அவர்களையெல்லாம் நம்ம பக்கம் திருப்புறதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அதனால் அதை வந்து முயற்சி பண்ணுங்கள். அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்கள். மக்களை சந்திங்க, மக்கள்கிட்ட நிறைய பேசுங்க. எப்போ பார்த்தாலும் உங்களை பார்த்துட்டோம் அவங்க கூப்பிட்டு உங்களை பேசுகிற அளவுக்கு நீங்கள் உங்களை வளர்த்துக்காங்க. அந்த பக்கம் தலைவர் வந்து மேலே அங்கே இருக்கிற பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர்களை நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் தான் வந்து ஓட்டை சேகரிக்கணும், அதிகம் கொண்டு வரணும். சும்மா நான் என்னுடைய இது என்னென்னா நான் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிறது மட்டுமே வந்து வெற்றியை தந்துடாது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் ஓட்டு போட்டால் பத்துமா அப்படின்னா பத்தாது. ஏன்னா மற்ற ரசிகர்கள் இருக்கிறாங்க, மற்ற கட்சியுடைய தொண்டர்கள் இருக்காங்க. இவங்களை எல்லாம் நம்ம கேன்வாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வெற்றியை நோக்கி நம்ம போக முடியுமே ஒழிய கிட்ட போக முடியாது. எனி டைம் ஏன்னா இதையே சிந்தனையில் இருக்கணும். அது நாம் ஜெயிக்கணும், நம்ம தலைவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான முன் உதாரணத்தை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுக்குண்டான ஒரு திட்டம், ஒரு வகுத்தல் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்னுடைய இதில் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிற மாதிரி சொல்லுங்கள். என்னுடைய ஏரியாவில் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன், இதனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க, எங்கிட்ட இப்படியெல்லாம் பேசுனாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குங்கிறத அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டோம், அவங்க வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஏரியாவில் கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பகிர்ந்துக்காங்க. அதை வந்து என்னுடைய யூடியூப் மூலமாக நான் வந்து நிறையா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவேன். இந்த பகுதியில் இவங்க வந்து ஓட்டு கேட்க போகிற இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஓட்டு அதிகரிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்படிதெல்லாம் வந்து நான் தான் என்னுடைய யூடியூப் மூலமாக அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவேன். அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்னின்று செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி வேணுங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுடைய ஓட்டும் உங்கள் குடும்ப ஓட்டும் கண்டிப்பாக பத்தாது. அதனால் நீங்கள் வந்து நிறையா வந்து இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்காக உங்கள் வேலையை விட்டுட்டு பண்ணுங்கன்னு சொல்ல வரல. உங்கள் வேலையை முடிச்சுட்டு கட்சிக்காகவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக வந்து பாடுபடுங்க. வெற்றியினாலே சரித்திரம் சொல்லும். அதனால் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொல்கிறது எப்படி என்னங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து அதாவது ஹார்ட் போடுறது, இந்த கை போடுறது இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வார்த்தைகள் மூலம், எழுத்துக்கள் மூலம் எனக்கு சொல்லுங்கள். நான் அதை வந்து படித்து தெரிஞ்சுக்குவேன். தமிழில் முக்கியமாக பயன்படுத்துங்க. ஏன்னா இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. அதனால் தமிழில் பயன்படுத்தி எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய கருத்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.